இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எஸ்ஓபியை பின்பற்றுவதை உறுதி செய்ய பேரங்காடிகளில் கண்காணிப்பு நடவடிக்கை. பொதுமக்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பணி நெறிமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்கு பேரங்காடிகளில் செயல்படும் வணிக வளாகங்களில் கண்காணிப்பு செயல்பாட்டு குழு நடவடிக்கை மேற்கொள்ளும். எஸ்ஓபியை மீறும் வணிக வளாகங்கள் உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிடப்படும் என்று மூத்த அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்திருக்கிறார். இதனிடையே கெராக் மலேசியா செயலில் அமல்படுத்துவது போன்று கடைகளுக்குள் நுழையும் போது பொதுமக்கள் தங்களின் பெயர் மற்றும் தொலைபேசி எண்களை மட்டுமே வழங்க வேண்டும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கேட்டுக்கொண்டார். சில பேரங்காடிகளில் பொருட்களை வாங்குவதற்கு முன்னர் வாடிக்கையாளர்களின் அடையாள அட்டை எண்கள் மற்றும் வீட்டு முகவரிகளை வழங்க வேண்டும் என்று கூறப்படுவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதை அரசாங்கம் உணர்ந்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். பிகேபிபி காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் எஸ்ஓபியை மீறும் தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போலீஸ் மற்றும் அமலாக்க பணிக்குழுவுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். நேற்று வரை எஸ்ஓபியை பின்பற்றாத 32 வணிக தளங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சியில் மலேசியா ஏர்லைன்ஸ். மலேசியா ஏர்லைன்ஸ் உள்நாட்டு சுற்றுலாவை ஆதரிக்கும் வகையில் ஜூன் 30, 2021 வரையிலான உடனடி பயணத்திற்கான அனைத்து உள்நாட்டு இடங்களுக்கும் அனைத்து பொருளாதார வகுப்பு விமான டிக்கெட்டுகளுக்கும் 20% தள்ளுபடியை வழங்குகிறது. இந்த சலுகையை பெற நினைக்கும் வாடிக்கையாளர்கள் விமானத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மற்றும் மொபைல் பயன்பாடு வழியாக செப்டம்பர் 23 முதல் செப்டம்பர் 30 வரை பதிவு செய்யலாம். மொபைல் பயன்பாடு வழியாக பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் கூடுதல் 5% தள்ளுபடியையும் வழங்க மலேசியா ஏர்லைன்ஸ் தயாராக உள்ளது. சிஐஎம்பி கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, ப்ரீபெய்ட் வழியாக வாடிக்கையாளர்கள் இந்த சலுகையை முன்பதிவு செய்யலாம். இந்த திட்டம் பயணிகளுக்கு 12 மாதங்கள் வரை 0% வட்டிக்கு ஒரு நெகிழ்வான தவணை கட்ட திட்டத்தோடு தேர்வு செய்ய அனுமதிக்கிறது. இந்த சேவையின் வழி பயணிக்கும் அனைத்து பயணிகளும் மலேசியா ஏர்லைன்ஸின் கூடுதல் சேவைகளையும் அனுபவிக்க முடியும். மலேசியா ஏர்லைன்ஸின் சிறப்பு உணவு, பானங்கள், பொழுதுபோக்கு, கூடுதல் எடையிலான பயணப்பை போன்ற சலுகைகளை பயணிகள் அனுபவிக்க முடியும். மேலும் மலேசிய ஏர்லைன்ஸ் பயணிகளின் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை வழங்கும் நோக்கத்தில் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்வாரின் புதிய அரசாங்கத்தை வரவேற்கிறேன். PKR தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதிய அரசாங்க அறிவிப்பை தான் வரவேற்பதாக பினாங்க முதலமைச்சர் சவுகோன் யோ கூறினார். தற்பொழுது நாடு எதிர்நோக்கி வரும் கடுமையான பொருளாதார சுகாதார சவால்களை சந்திக்க ஒரு வலிமையான நிலைமையான மத்திய அரசாங்கம் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து ஓர் அக்கறை உள்ள அரசாங்கத்தை அன்வார் அமைப்பார் என தாம் நம்புவதாக அவர் சொன்னார். அன்வாரின் இந்த அறிவிப்பிற்கு முன்பாக அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளீர்களா என்ற கேள்விக்கு ஊடகங்கள் வழிதான் இது குறித்து நான் கேள்வியுற்றேன் என்றார் அவர். இருப்பினும் இந்த கேள்வியை ஜாசைகா பொதுச் செயலாளர் லிம் குவாங் எங்கிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என நேற்று இங்கு தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் பேசினார். புதிய ஆட்சி அமைக்க மக்களவையில் தமக்கு வலிமையான பெரும்பான்மை இருப்பதாக நேற்று லீ மெரிடியன் தங்கும் விடுதியில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அன்வார் தெரிவித்தார். IPF கட்சியை இழிவாக பேசிய நபர்களுக்கு எதிராக போலீஸ் புகார். IPF கட்சியையும் அதன் தலைவர்களையும் புலனத்தின் வழி இழிவாக பேசிய 2 நபர்களுக்கு எதிராக தைப்பிங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. கட்சியின் முன்னாள் தலைவர் டத்தோ M சம்பந்தன், இன்றைய தேசிய தலைவர் டத்தோ D லோகநாதன், தேசிய மத்திய செயலவை உறுப்பினர் ஜோயில் ஹாரிசன் ஆகியோரை கடுமையான வார்த்தைகளால் தாக்கி பேசியுள்ளதாக பேரா மாநில IPF தலைவர் மாணிக்கம் வனத்தையா கூறினார். கட்சி உறுப்பினர்கள் அரசாங்க மானியத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கிடைக்கும் மானியத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கட்சி உறுப்பினர்கள் ஆபாச வார்த்தைகளாலும் திட்டி தீர்த்துள்ளனர். IPF கட்சிக்காரர்கள் உண்மையான ஆண்மகன்களாக இருந்தால் நான் பேசியது குறித்து போலீசில் புகார் செய்யுங்கள் என
அந்நபர்கள் சவாலும் விடுத்துள்ளனர். இவர்களின் இந்த கீழ்த்தரமான செயல் எங்களுக்கும் கட்சிக்கும் பெரிய அவமதிப்பை ஏற்படுத்தியிருப்பதால் போலீசார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புக்கிட் கந்தாங் தொகுதி IPF தலைவருமான மாணிக்கம் வனத்தையா கேட்டுக்கொண்டார். அம்னோ தலைவர்கள் மறுப்பு. புதிய அரசாங்கத்தை அமைக்க நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை இருப்பதாக PKR தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பை அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்தனர். தங்களை பொறுத்தவரை அன்வார் நடத்தும் ஒரு வித்தை இது என அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான் கூறினார். 2008 செப்டம்பர் 16 மற்றொரு விளையாட்டு இது. அல்லது சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலில் சபா வாக்காளர்களை கவர அன்வார் மேற்கொள்ளும் முயற்சி இது என அவர் சொன்னார். அரசாங்கத்தை கவிழ்க்க தமக்கு போதுமான எம்பிக்களின் ஆதரவு இருப்பதாகவும் துன் அப்துல்லா பட்டாவியை அதிகாரத்தை அமைதியாக கைவிடும்படி கடந்த 2008 அன்வார் கூறியிருந்தார். அன்வாரின் அறிவிப்பை கேள்வியுற்று பெரிக்கத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக அரப் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷிடான் காசிம் கூறினார். அன்வாருக்கு இவ்வளவு எம்பிக்களின் ஆதரவு எங்கிருந்து வந்தது என்பது தங்களுக்கு தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்த விவகாரத்தை அன்வார் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என பாசிர் சாலாக் நாடாளுமன்ற உறுப்பினர் தாஜுதீன் அப்துல் ரஹ்மான் கூறினார். வெளியில் எது வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளலாம், ஆனால் நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். நான் இப்போதுதான் அமைச்சரவை கூட்டத்தில் இருந்து வெளியேறினேன். அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறி எதுவும் இல்லை என ரெம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் கைரி ஜமாலுடன் கூறினார். கிழக்கு கரை மாநிலங்களின் தொகுதிகளை அம்னோவிற்கு பாஸ் விட்டு கொடுக்காது. வரும் 15வது பொது தேர்தலில் கிழக்கு கரை மாநிலங்களில் உள்ள தொகுதிகளை அம்னோவிற்கு பாஸ் விட்டு கொடுக்காது என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக கிளந்தான், தெலங்கானாவில் உள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை அம்னோவிற்கு பாஸ் ஒருபோதும் விட்டு கொடுக்காது என மலேசிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் அஸ்மின் ஹசான் கூறினார். கிளந்தான், தெலங்கானா, கெடா ஆகிய மாநிலங்களில் உள்ள தொகுதிகளை பாஸ் அம்னோவிற்கு விட்டு கொடுக்காது என்று அண்மையில் நடந்த பாஸ் மாநாட்டில் அந்த இஸ்லாமிய கட்சியின் இளைஞர் பிரிவு தீர்மானம் நிறைவேற்றியது. இது குறித்து கருத்துரைத்த அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான், இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த 3 மாநிலங்களில் உள்ள அம்னோ கிளைகள் டிவிஷன்களை கட்சி கலைத்து விடுவதே மேல் என பதிலளித்தார். இதனிடையே கிளந்தான், தெலங்கானாவில் அம்னோ குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது என மலாயா புத்ரா பல்கலைக்கழக அரசியல் விரிவுரையாளர் ஜியூன் ஜவான் கூறினார். கிளந்தான், தெலங்கானா பாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள மாநிலங்கள் என்பதால் அம்மாநிலத்தில் தோல்வியை தழுவாது என்றார் அவர். இவ்விரு மாநிலங்களை எந்தவொரு அரசியல் கட்சிகளின் உதவியும் இன்றி பாஸ் கைப்பற்றியதாக அவர் சொன்னார். இந்த நிலையில் பாஸ் கட்சியுடன் அம்னோ ஒத்துழைப்பதே சிறந்தது என்றார் அவர். சபா தேர்தல் தினத்தில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும். சபா சட்டமன்ற தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறுவதையொட்டி அம்மாநிலத்தில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. கடத்தல் உட்பட தேர்தலின் போது தொந்தரவு மற்றும் குழப்பம் ஏற்படுவதை தடுப்பதற்கு இந்நடவடிக்கை அவசியம் என்று சபா மாநில போலீஸ் ஆணையர் ஹசானி கசாலி கூறினார். அத்தகைய மிரட்டல்களின் விளைவுகளை சமாளிப்பதை பாதுகாப்பு படையினர் உறுதி செய்வர் என்று அவர் நேற்று கூறினார். சபாவில் பணத்திற்காக கடத்தல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என பிலிப்பைன்ஸ் போலீசார் தகவல் அனுப்பியிருக்கின்றனர். கிரிமினல் கும்பல் சபாவிற்கு வந்த கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என ஹசானி சொன்னார். உண்மையில் இவ்வருடம் மே மாதத்தில் இருந்து பணத்திற்காக கடத்தலில் ஈடுபடுவதற்காக சபா மாநிலத்தில் நுழைவதற்கு பிலிப்பைன்ஸ் கிரிமினல் கும்பல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று ஹசானி சுட்டிக்காட்டினார். இவ்வருடம் மே மாதத்தில் இருந்து பிலிப்பைன்ஸ் கிரிமினல் கும்பலால் 9 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்ற தகவலையும் அவர் வெளியிட்டார். நேற்று செவ்வாய்க்கிழமை சபா மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற முதல்கட்ட வாக்களிக்கும் நிகழ்வை கண்காணித்த பிறகு ஹசானி செய்தியாளர்களிடம் பேசினார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அந்நிய நாட்டினர் மாநிலத்திற்குள் நுழைய முயற்சிகள் மேற்கொண்டிருப்பது பற்றி மலேசிய போலீசாருக்கு தகவல் கிடைத்திருப்பதாக ஹசானி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூறியிருந்தார். அன்வாரின் புதிய அரசாங்கம் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அடிலான் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் புதிய அரசாங்கம் அமைவது மக்களுக்கு கிடைத்த வெற்றி என கோலாலங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் தெரிவித்தார்.
புதிய ஆட்சியை அமைப்பதற்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு போதுமான எம்பிக்களின் ஆதரவு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வருவதை சில துரோகிகள் தடுத்து நிறுத்தினர். ஆனால் இன்று மக்களின் எழுச்சியோடும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடும் அவர் புதிய அரசாங்கத்தை அமைப்பது மகிழ்ச்சியான செய்தி. நாட்டை வழிநடத்தக்கூடிய அனைத்து தகுதியும் பெற்ற தலைவராக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கே அடிலான் உதவி தலைவருமான ஜேவியர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். முஹிதீனுடன் தான் இருக்கிறேன். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு இருப்பதாக PKR தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ள நிலையில் டத்தோஸ்ரீ சரவணன் தனக்கு கவலை இல்லை என சமூக தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். கவலைப்பட ஒன்றும் இல்லை, நான் அமைச்சரவை கூட்டத்தில் இருக்கிறேன். பிரதமருடன் மக்களுக்காக திட்டமிடல் நடைபெறுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஊழலற்ற நேர்மையான அரசாங்கத்தை வழங்க உறுதி அளித்துள்ளார். மேலும் இது பின்வழி அரசாங்கம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் கோரிக்கைகளை நிலைநிறுத்தும் அரசாங்கமாக தமது அரசாங்கம் திகழும் எனவும் அவர் கூறினார். கடந்த பொதுத் தேர்தலில் மலேசிய இந்தியர்கள் மாயிகாவை முழுமையாக நிராகரித்துவிட்டனர். இருப்பினும் பின்புற அரசியல் வழி மாயிகா முஹிதீன் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. தற்சமயம் முஹிதீனுடன் இருப்பதாக கூறும் கூற்றில் உண்மையாகவே இருக்க வேண்டும். மீண்டும் அமைச்சரவை பதவிக்காகவோ மாயிகா அல்லது அதன் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினரோ அன்வாரின் அரசாங்கத்தில் இணையக்கூடாது என்று பொதுமக்கள் பரவலாக கருத்து தெரிவித்துள்ளனர். அன்வாரின் புதிய அரசாங்கத்திற்கு அமானா முழு ஆதரவு. கே அடிலான் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் அமையும் புதிய அரசாங்கத்திற்கு அமானா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் முழு ஆதரவு வழங்குவதாக அதன் தேசிய தலைவர் மாட்சாபு அறிவித்தார். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு போதுமான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்த சில நிமிடங்களில் அமானா கட்சி தனது ஆதரவை தெரிவித்துக் கொண்டது. போர்ட் டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வார் இப்ராஹிம் பக்கத்தான் ஹரப்பான் தலைவராகவும் இருக்கிறார். எங்கள் கூட்டணியை வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த தலைவரான அவருக்கு நாங்கள் முழு ஆதரவு வழங்குகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு புதிய அரசாங்கத்தை அமைக்க முழு ஆதரவு வழங்குகிறேன் என்றார்.